வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முத்தியால்பேட்டை தொகுதி விநாயகர் வீதியில் சிமெண்ட் சாலையை பொதுமக்களின் உபயோகத்திற்காக அர்ப்பணித்து வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார். முத்தியால்பேட்டை தொகுதி ரங்கவிலாஸ் தோட்டம் பின்புறம் மகாத்மா காந்தி வீதி டெய்லி நீட்ஸ் அருகில் உள்ள ஸ்ரீ ரங்க விநாயகர் வீதியில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள மண் பாதையை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக மாற்ற சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் முயற்சி எடுத்து தனது 2022-23 மற்றும் 2023-24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி மேற்படி பாதைகளை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைக்க நடவடிக்கை எடுத்து தற்பொழுது சுமார் 10,50,000 மதிப்பீட்டில் பணி துவங்குவதற்கான பூமி பூஜை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்களால் செய்யப்பட்டு இன்று மேற்படி சிமெண்ட் சாலை பொதுமக்களின் உபயோகத்திற்காக அர்ப்பணித்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு மேற்படி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் உள்ள ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவ கொழுந்து உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் கோவிலின் ஜினோர்தாரண அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி முதல் கோபூஜை, தனபூஜை, தானிய பூஜை, மகாலட்சுமி ஹோமம், காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், கடம் பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற்றது. இதனிடையே இன்று காலை மங்கள இசையுடன் துவங்கிய 6வது கால யாக பூஜைகள் மற்றும் அக்னி காரியம், யாகசாலை பூரணாகுதி நடைபெற்று யாகசாலையில் இருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஞான விநாயகர் ராஜகோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த விழாவில் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். விநாயகப் பெருமானை அனைவரும் வழிபட்டு சென்றனர். ஆலய நிர்வாகம் சார்பில் முன்னாள் சபாநாயகருக்கு மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தமிழ்தாய் நகர் அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயம் கட்டுமான பணிக்காக ரூபாய் 1,75,000 காசோலையை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் முதலமைச்சரிடம் இருந்து பெற்று வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டையை சார்ந்த தமிழ்தாய் நகர் அருள்மிகு ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயத்தின் கட்டுமான பணிக்கான காசோலை ரூபாய் 1,75,000 திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இந்து அறநிலையத்துறை மூலம் மாண்புமிகு முதலமைச்சரிடமிருந்து பெற்றுத்தந்தார். இது 2வது தவணை. முன்னரே 1,75,000 அளித்துள்ளார். இதுவரை 3,50,000 அந்த கோவிலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஊர் பஞ்சாயத்தார் மற்றும் பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இவருடன் கழக கிளை செயலாளர்கள் காந்தி, சங்கர நாராயணன், ராகேஷ், விசிக பத்மநாதன், ஊர் பிரமுகர்கள் ஆனந்த், பிராங்க்லின், ராஜா, ஞானவேல், கருணாகரன், குணா, கார்த்தி, பவி ஆகியோர் உடனிருந்தனர். தந்தையின் கவனிப்பால் தான் இத்தனை பதவிகளுக்கு உயர்ந்துள்ளேன். பிள்ளைகள் என்ன படிக்கின்றார்கள் என பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என மாணவர்கள் மத்தியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உருக்கமாக பேசினார். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் பரீட்சை பே சர்ச்சா 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி மாணவர்களுடன் உரையாடும் காணொலி காட்சி நிகழ்வில் திரையிடப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதுச்சேரியில் CBSE தேர்வு எழுதும் அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் தனது பள்ளி பருவகால நினைவுகளை உருக்கமாக பகிர்ந்து கொண்டார். அவர் பேசும்பொழுது தனது தந்தையின் கவனிப்பால் தான் இத்தனை பதவிகளுக்கு உயர்ந்துள்ளேன் என்று கூறிய அவர், பிள்ளைகள் என்ன படிக்கின்றார்கள் என பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றார். தேர்வு எழுதும் மாணவர்களின் பெற்றோர்களை விட பிரதமருக்குத்தான் அதிக டென்ஷன் எனவும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கூறினார். மேலும் மேடையில் இருந்து கீழே இறங்கி வந்த ஆளுநர் மாணவர்களிடம் பேசும் பொழுது தேர்வை பயமின்றி எழுதுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தேர்வு நேரத்தில் மாணவர்களுக்கு படபடப்பு வருவது சகஜமானது. பிரதமர் ஆலோசனைப்படி அதை எதிர்கொண்டு வெல்ல வேண்டும். நம் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். பிரதமர் ஆணித்தரமாக சொல்வதை நல்ல ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மனம், உடல் சரியாக இருந்தால் வெற்றி பெறலாம். மாணவர்கள் வெற்றி பெறவே இந்த மாத இறுதியில் பட்டதாரி ஆசிரியர் பணி இடங்களை நிரப்ப உள்ளோம். CBSE பொது மாதிரி தேர்வு நடைபெற்றது. அதில் 80% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், கல்வித்துறை செயலர் ஜவஹர், இயக்குனர் பிரியதர்ஷினி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதி குழுவில் இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வரும் நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணை அமைச்சர் முருகன் தவறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுவது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக மாநில, மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என திரளாக அனைவரும் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக அலுவலகத்தில் கொண்டாடப்படும் விழாவில் இலவசமாக தட்டுவண்டி, மிக்சி, கிரைண்டர், தையல் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அன்றைய தினம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் தங்க மோதிரம் அணிவது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்ள முக்கிய இடங்களில் ஜெயலலிதாவின் உருவப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணை அமைச்சர் முருகன் புதுச்சேரி குறித்து பல தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் விதத்தில் பேசியுள்ளார். பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் எந்த அரசியல்வாதியிடமும் செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கக்கூடாது என்ற நிலைமைக்கு வர வேண்டும் என்றார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதி குழுவில் புதுச்சேரியை இணைப்பது, ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரிக்கு உரிய இடங்களை கேட்டு பெறுவது என்ற பல்வேறு விதங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வருவதாகவும் தெரிவித்த அன்பழகன், இந்த அரசு உள்ளாட்சி தேர்தலை கூட நடத்த முடியாத அரசாக உள்ளது என்று விமர்சனம் செய்தார். ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரையில் விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் சாலை, ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரையிலான விடுபட்ட கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணி செய்வதற்காக பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 37.22 லட்சத்திற்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணியின் மூலமாக காமராஜர் சாலை பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் சிறு வணிகங்களின் உரிமையாளர்கள் பயனடைவார்கள். இந்த பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர்கள் பாலசுப்பிரமணியன், உமாபதி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மரப்பாலம் 7th டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி மரப்பாலம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் 68வது ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் துவக்கமாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கல்வி மண்டல அதிகாரி 11 பிராங்க்லின் வாட்சன் அவர்களால் இறை வணக்கம் ஏறெடுக்கப்பட்டு விழாவினை துவக்கி வைத்தார். இவ்விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினரை பள்ளியின் முதல்வர் முனைவர் பர்ஜன் சுகுமார் அவர்கள் அறிமுகப்படுத்தி சிறப்பு செய்தார். இவ்விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். இதனைத் தொடர்ந்து பள்ளியின் ஆண்டு அறிக்கையை நகர பள்ளியின் வளாக பொறுப்பாளர் பீட்டர் அவர்கள் ஆண்டறிக்கையை வாசித்தார். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி கல்வித்துறையின் முதன்மை கல்வி அதிகாரி மோகன் அவர்கள் கலந்து கொண்டு கல்வியின் அவசியத்தையும் அதனால் ஏற்படும் மாற்றங்களை பற்றியும் இன்றைய நிலையில் மாணவர்களின் நிலை பற்றியும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும், வகுப்பு வாரியாக முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும், அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி தந்த ஆசிரியர்களுக்கு பரிசுகளும் வழங்கி பாராட்டினார். மேலும் சிறப்பு விருந்தினராக தென்கிழக்கு இந்திய ஒன்றியத்தின் இணை செயலாளர் ஆர்தன் பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இவ்விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. இவ்விழாவின் நிறைவாக பள்ளியின் பொருளாளர் அப்பல்லோ ஜோசப் அவர்கள் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி உரையாற்றினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு செய்திருந்தது. Third B, first place Madheshwar B, third place Haronius. Fourth standard B, place Sahana B, and third place Sai Ranjit yes. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் ஆலய கும்பாபிஷேகத்திற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் 2 லட்சம் ரூபாய் நன்கொடையை வழங்கினார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பொன்னுமுத்து மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் முன்னாள் துணை சபாநாயகரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் MNR பேரவை ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் ரூபாய் 2 லட்சம் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக ஆலய நிர்வாகத்திடம் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதில் ஆலய நிர்வாகிகள், ஊர் இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரகத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் வருடத்திற்கு 2 முறை பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 10ஆம் தேதி தேசிய குடல் புழு நீக்கம் நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. ஒரே நாளில் அனைவருக்கும் மருந்து வழங்குதல் திட்டத்தின் கீழ் 1 முதல் 19 வயது வரை உள்ள குழந்தைகளை உள்ளடக்கிய அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகின்றது. வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், தொழில்நுட்ப பள்ளிகள், தொழில் கல்வி கூடங்கள், அங்கன்வாடி மையங்களை சேர்ந்த பதிவு செய்த மற்றும் பதிவு செய்யப்படாத குழந்தைகள் மற்றும் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகின்றது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் குடற்புழு மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் ஆசிரியை சங்கரி தேவி வரவேற்புரையை ஆற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன், சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன், மருத்துவ அதிகாரி பூங்குழலி ஆகியோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை மாணவிகளுக்கு வழங்கி இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மருத்துவ அதிகாரி பூங்குழலி பேசுகையில், குடற்புழு பாதிப்பை தவிர்க்க விரல் நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், சுத்தமான குடிநீரை அருந்த வேண்டும், உணவுப் பொருட்களை மூடி வைக்க வேண்டும், காலணி அணியாமல் வெறும் காலிலேயே வெளியே செல்லக்கூடாது, கழிப்பறையை உபயோகப்படுத்த வேண்டும், திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும், வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன் கைகளை கழுவுவதன் அவசியத்தையும் மற்றும் உணவு உண்பதற்கு முன் கழிப்பறைக்கு சென்ற பின்பும் செல்ல பிராணிகளுடன் விளையாடிய பிறகும் கைகளை சோப்பு கரைசல் கொண்டு நன்கு கழுவ வேண்டும். மேலும் குடற்புழு நீக்கம் செய்வதால் இரத்த சோகை தடுக்கப்படுகின்றது, உடல் மற்றும் மூளை வளர்ச்சி அதிகரிக்கும், ஊட்டச்சத்து குறைபாடு தவிர்க்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சிந்திக்கும் திறன் அறிவு திறன் அதிகரிக்கிறது என்று கூறினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் இரும்பு சத்து அதிகமுள்ள காய்கறிகள், கீரை வகைகள், பழ வகைகள் மற்றும் தானியங்களை அதிக அளவில் உட்கொண்டு இரத்த சோகையை தடுக்க வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் அருணாதேவி, கனகா, சரவணன், பிரபாகரன், வள்ளி, முருகையன், வேலாயுதம், மகாராணி ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் மாணவிகள் இரத்த சோகை தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். மேலும் குடற்புழு நீக்க விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய ஜினோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மாரியம்மன் கோவில் தெரு முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் கோவிலில் ஸ்ரீ அழகுமுத்து ஐயனார் கோவில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய ஜினோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த சனிக்கிழமை முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. அதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் கால ஸ்ரீ தேவி யாகசாலை பூஜைகள், விசேஷ மங்கள ஹோமங்கள், பூரணாகுதி, தீப ஆராதனை, கலச புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து புதிய ராஜகோபுரம் அமைத்த விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும், ஸ்ரீ கணபதி முதலான பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும், மூலவர் அருள் தரும் அன்னை ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மனுக்கு மங்கள மகா கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், டாக்டர் நாராயணசுவாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணிக்குழுவினர், இளைஞர்கள் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் கிராம வாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பாஜக மாநில செயலாளர் சரவணன், அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் ஆலய நிர்வாகத்திடம் நிதி உதவி வழங்கப்பட்டது. கோபாலன் கடைப்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ அருள்மிகு வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோபாலன் கடைப்பேட் கிராமத்தில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஓம் ஸ்ரீ அருள்மிகு வர்ணமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று முகூர்த்த கால் அமைத்தல் நிகழ்ச்சியும், சனிக்கிழமை அன்று முதற் காலம், 2ஆம் காலம், 3ஆம் கால யாகசாலை பூஜைகளான கும்ப அலங்காரம், சக்தி ஒடுக்கம், யாகசாலை பிரவேசம், முதல் கால வேள்வி துவக்கம், கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ திருக்காமேஸ்வரர், ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் நவக்கோள் மூர்த்திகளுக்கு செந்தமிழ் ஆகம திருக்குட நன்னீராட்டு பெருவிழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கிராம கௌரவ தலைவருமான கார்த்திகேயன் தலைமையில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்
லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நல சங்க அகில இந்திய தலைவர் கண்ணன் ஈஸ்வரன் அடியார் வாமதேவ சிவ குமாரசுவாமி தேசிகம் பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் தணிகைவேல், வீரவேல், வீரப்பன் மற்றும் விழா குழுவினர்கள் மற்றும் கோபாலன் கடைப்பேட் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் எழில் நகரில் முப்பெரும் விழா, எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்பு. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி GN பாளையம் கிராமத்திற்கு உட்பட்ட எழில் நகர் பொதுநல சங்கம் சார்பில் நகருக்கு சாலை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு பாராட்டு விழா, குடியரசு தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் என முப்பெரும் விழா எழில் நகர் 4வது குறுக்கு தெருவில் நடைபெற்றது. சங்க தலைவர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார். பொது செயலாளர் ராமசுவாமி வரவேற்று பேசினார். சங்க நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன், ராமஜெயம், இமான்வேல், சுப்பிரமணியன், பாலச்சந்தர், ஆறுமுகம், சந்திரசேகர், சிவபிரகாசம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பேசினார். தொடர்ந்து நகருக்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த எதிர்க்கட்சி தலைவருக்கு எழில் நகர் பேரவை சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்த முப்பெரும் விழாவில் மோசஸ், குமரன், சிவராமன், பீட்டர், ஜீவானந்தம், பழமலை, மணிகண்டன், விஜயரங்கம், லக்ஷ்மி நரசிம்மன், சிந்தன், பூங்காவனம், தேவி, சுஜாதா, பிரபாவதி, ஜெயா, உமா, சாந்தி, சரளா, அனுஷியா, ஜோசப் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசுவாமி, செல்வநாதன், அவைத் தலைவர் ஜலால் அனீப், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், தோமுசா தலைவர் அங்காளன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன் மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், அக்பர், மில்ட்ரி முருகன், ஏழுமலை, சுரேஷ், முருகன், நாகராஜ், கோதண்டம், அன்பு, கோபி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் மாஞ்சோலை அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலய கருவறை நுழைவு வாயில் பிரதிஷ்டை விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பாஞ்சாலை வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலய கருங்கல் கட்டுமான திருப்பணியை முன்னிட்டு கருவறை நுழைவு வாயில் பிரதிஷ்டை விழா காலை நடைபெற்றது. இதில் இந்த ஆலயத்தில் கலச ஸ்தாபனம் செய்து புதியதாக உருவாக்கப்பட்ட கருங்கல்லால் ஆன படிக்கால்களுக்கு சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு புதிய படிக்கால்கள் நிறுவப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணிக்குழு கௌரவ தலைவர் அசோக்ராஜ், தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் ராமமூர்த்தி, பொருளாளர் பாலு, நிர்வாக குழு தலைவர் பாலபாஸ்கரன், தனி அதிகாரி அமுலு என்கின்ற கமலஜோதி மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் திமுக கலை இலக்கிய மாநில அமைப்பாளர் சிவசங்கரன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், காங்கிரஸ் நிர்வாகி சண்முகம், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், திமுக சன் சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினராக இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாஞ்சாலையில கொஞ்சம் சிறப்பு நோனாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற 100 நாள் வேலையை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் மற்றும் நோனாங்குப்பம் ஆகிய கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தவளக்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சம்போடை குளம் வாய்க்காலை ரூபாய் 4,80,000 திட்ட மதிப்பீட்டில் 1488 மனித வேலை நாட்களை கொண்டு தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி மற்றும் நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட தண்ணீர் தொட்டி வாய்க்காலை ரூபாய் 3,24,000 திட்ட மதிப்பீட்டில் 999 மனித வேலை நாட்களை கொண்டு வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி ஆகியவற்றை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர்கள் சங்கர், கனகராஜ் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.